கிருத்திகா மேடம், இப்போ என்னன்னா இவங்க எல்லாரும் பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்களை வந்து ஒரு அப்சர்வேஷனா முன் வச்சாங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. களம் இருக்கு இல்லையா, ஃபீல்டுல இன்றைக்கு அதிமுக தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி நடத்தின இந்த ஆர்ப்பாட்டம் என்ன மாதிரியான விஷயங்களை கன்வே பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனமா ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா அலையன்ஸ் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், ஜெல்லா இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க கன்வே பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஃபீல்டுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து துளிர் விட்டுருக்கு. அதாவது ஃபார் a சேஞ்ச், ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு பெரிய அறிகுறியா இதை வந்து பாக்குறாங்க மக்கள். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணினது இல்லை இல்லையா, அவங்கவுங்க தனித்தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு பூரா பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இஷ்யூஸ் வந்து நல்லா ஹைலைட் ஆயிருக்கு, மக்களுக்கு புரியும்படியா சொல்லியிருக்காங்க. இஷ்யூஸ் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டேட்டான்னு சொன்னாங்க. டேட்டால வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாளைக்கு 5 கொலை நடக்குது ஆவரேஜா, சரிங்களா? இப்ப 1973 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, 361 இதுல வந்து குழந்தைகள். இது வந்து நான் சொல்ற டேட்டா இல்ல, அன்புமணி கூட இந்த டேட்டா சொல்லியிருக்காரு. 2021 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. 62,000 குழந்தைகளுக்கான குற்றங்கள் பதிவாயிருக்கு. இதுல வந்து 27,000 வந்து போக்சோ, சரிங்களா? அதே மாதிரி கஞ்சா போதை வந்து 2,200 டன் விற்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கு மேல என்ன டேட்டா வேணும் உங்களுக்கு? இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை வந்து உருவாக்கியது யாருங்க? சட்டம் ஒழுங்கு இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் யாரு? சரிங்களா? அப்போ இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வேணுமா? இந்த ஆட்சி வந்து வெளியே ஏறதுக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் வேண்டியதே இல்லை. முக்கியமான ஒரு ரீசனை எடுத்து அதிமுக கூட்டணி வந்து களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இது எல்லாமே நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க நம்பர் 1 மாத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுல நம்பர் 1? கிரைம் ரேட்ல நம்பர் 1 ஆயிருக்கிறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்பர் 1 ஆயிருக்கும். இப்போ நார்த் இந்தியா ரொம்ப சஸ்டைனிங் டெவலப்மென்ட் கோல். மேடம், எஸ்டிஜி ன்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சஸ்டைன் டெவலப்மென்ட் கோல் அப்படினு சொல்லிட்டு ஒன்றிய அரசு வெளியிட்ட 16 குறியீடுகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இல்ல, சஸ்டைன் டெவலப்மென்ட் கோல் எஸ்டிஜி தெரியுமா? சார் அது வந்து ஒரே வருஷத்துல வரது இல்ல. சொல்றத கேளுங்க. வருது ஒன்றிய அரசு வெளியிட்ட சஸ்டைன் டெவலப்மென்ட் கோல் அப்படிங்கற தரவுகளை 16 குறியீடுகள். ஒரு நிமிஷம் அவங்க லைவ்ல இருக்காங்க, கொஞ்சம் டிலே இருக்கும், ஒரே நிமிஷம் இருங்க. கரெக்ட்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. வித்தின் 1 இயரோ வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளேயோ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்மளால கொண்டு வர முடியாது. மேடம் கண்டினியூ பண்ணுங்க, சொல்லுங்க. ஆமா, ஒன்றிய அரசோடது இல்லைங்க, அது வந்து யுஎன் ஓடது, யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டு வந்தது. அது வந்து யுனைடெட் நேஷன் கொண்டு வந்த குறியீடுகளை பண்ணக்கூடிய இந்திய அரசு செய்யக்கூடிய குறியீடுகள் அடிப்பட்டு மதிப்புகள் போடப்படுகிறது. புரிஞ்சது சார்? அவங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. சரி, சார் சொல்லிட்டார், நிறைய சொல்லிட்டார், நான் பேசாம இருக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஏன் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே சந்தோஷமா இல்ல, எல்லாரும் சுபிக்ஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லையே. தொழில்துறை நல்லா இருக்கா? இல்ல. மக்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஓகேவா? இல்ல. விலைவாசி கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அது ஏன் அப்படி? அதே மாதிரி கூட்டணி வந்து சொன்னீங்க, இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே 23, இவங்க 25, அவங்க சதவீதம் ஓட் ஷேர் இருந்தா கூட இவங்க வந்து பிரதானமா வச்சிட்டு இருக்கிற அத்தனை பேர், இப்ப காங்கிரஸ் வந்து வெறும் 5% தான், கம்யூனிஸ்ட் 0.8, விசிகே 0.99, சிபிஐ வந்து 0.77, சிபிஐஎம் வந்து 0.66, தேமுதிக 0.4, மதிமுக வந்து 0.2, கொங்கு தேசம் வந்து 0.1, மத்த எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு 2% போட்டாங்க கூட 35%ல தான் அந்த கூட்டணி நிக்குது. இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே 23% வைத்துக் கொண்டாலும் கூட பிஜேபி வந்து
ஒரு 6 to 7% வச்சுக்கோங்க. பிஎம்கே 5.6 வராங்க. ஏஎம்எம்கே எல்லாத்தையும் சேர்த்துனா எல்லாம் 2% போட்டாங்க கூட கிட்டத்தட்ட 40 பக்கம் நெருங்குது. சோ இந்த கூட்டணி சத்தம் இல்லாம ஆர்ப்பாட்டம் இல்லாம இவங்களோட முன்னேற்றம் வந்து அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கு. இங்க வந்து எப்பவும் போல பொய்கள் வந்து கட்டவிழ்த்து விடப்படுது. அதாவது இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்துருவேன், அவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்துருவேன், அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிராக்டிக்கலா வந்து இங்க வரல. சும்மா சொன்னதோட சரி. கிருத்திகா மேடம், இப்ப பொய்களை கட்டவிழ்த்து விடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் அந்த பொய்களை கட்டவிழ்த்து விடுறாங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா ஃபீல்டுல களத்துல அவங்க தானே அதை வந்து நேரடியாக எதிர்கொள்றாங்க. அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா ஜனங்க? பண்ணிக்கணும் சார். பண்ணிக்கலன்னா மக்கள் தான் துன்பத்துக்கு ஆளாக நேரிடும். எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த என்ன சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டேட் இருக்கு அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கணும். புரியலனாலும் நம்ம இந்த மாதிரி இன்னையில இருந்து ஃப்ரீ, இன்னையில இருந்து யாரு வேணா என்ன வேணா பேசிக்கலாம், நல்லது பேசலாம், உண்மையா பேசலாம், உறக்க பேசலாம் இன்னைக்கு. ஏன்னா இனி யாரும் கேஸ் போட மாட்டாங்க. சோ அந்த தைரியத்துல நான் கூட அந்த தைரியத்துலதான் பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு வேலை வாய்ப்பு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. சிஎம் எங்கெல்லாம் போனாரு? துபாய் போனாரு, சிங்கப்பூர் போனாரு, ஜப்பான் போனாரு, ஸ்பெயின் போனாரு, அமெரிக்கா போனாரு, ஜெர்மனி போனாரு, யூகே போனாரு. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுங்க? எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு? அதாவது ஒரு 11 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு, 11 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து கிக் ஒர்க்கர்ஸா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் டிகிரி படிச்சு, பிஹெச்டி படிச்சு, டாக்டரேட் படிச்சு, கார்பரேஷன்ல ஒரு விளம்பரம் போட்டா எல்லாம் அதுக்கு அப்ளை பண்றாங்க. ஏன்னா வேலை வாய்ப்புங்கிறது அரசு வேலை வாய்ப்புலயும் இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. இவங்க ஓன் ப்ராமிஸ் தான். புரியுது மேடம். தொடர்ந்து இதே மாதிரியே இந்த திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளியில வராம இருந்தாங்கன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட வெறும் 37 நாள் தான் இருக்கு. எலெக்ஷன் வந்தாச்சு, அதுல இன்னும் 35 நாள் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே இருக்கு. இப்போ வரைக்கும் வெளியில வராம இருக்கிறாங்கன்னா என்னதான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொன்னார் இல்லையா, வேலை வாய்ப்பு வந்து 5.2% வந்து தமிழ்நாடு தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ஜாஸ்தி. நேஷனல் ஆவரேஜ் விட தமிழ்நாடு தான் வந்து 5.2% ஜாஸ்தி. நம்ம அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு தேவையா இருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி அவர் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் கார்பரேட்ஸ் பண்ணுது. சின்ன சிறு குறு நிறுவனங்கள் வந்து அழிஞ்சே போச்சு. மின்சார கட்டணம் சொன்னாங்க 51 உயர்வு. யாருனாலும் இவ்வளவு ஏத்துக்கவே முடியாது. பர்டன் வந்து தாங்கவே முடியாதான் இவங்க வந்து சுமத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் வந்து எப்ப சார் இவங்க வாய் திறந்து ஏதாவது கேட்டிருக்காங்க, இல்ல ஏதாவது இஷ்யூ எடுத்துட்டு போயிருக்காங்களா சிஎம்க்கு? எப்ப பார்த்தாலும் அடிமையாட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட பர்சனல் அஜெண்டாவை தவிர வேற மக்கள் அஜெண்டா ஏதாவது ஒருத்தராவது பேசியிருக்காங்களா? எல்லாரும் அடிமை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல இவ்வளவு எம்பிஸ் எலெக்ட் பண்ணி கொடுத்தாங்களே, என்ன இஷ்யூ பேசி என்ன கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? அது முந்தைய ஆட்சியில வந்து எவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்துச்சு, எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் வந்து பேப்பர்லயே இருக்கிறது, நான் சொல்ல வேண்டியது இல்ல. உள்ளாட்சி துறையில கிட்டத்தட்ட 25 அவார்டு வாங்கி இருந்தாரு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர். புரியுது. 100 சில்லற அவார்டுங்க, 100+ அவார்ட்ஸ் வேற வேற கேட்டகரியில, ரூரல் டெவலப்மென்ட் எல்லாம் சேர்த்து 125 மேல. இப்ப எவ்வளவு அவார்டு வாங்கிருக்கீங்க? அவர் சொல்றாரு இல்ல, ஜான் சார் சொல்றாருல, இவ்வளவு பண்ணிருக்கோம் அவ்வளவு பண்ணிருக்கோம். அவார்டுக்கான டேட்டா இருக்கு. எல்லாத்தையும் கேட்டா ஏதோ ஒரு நம்பர் வச்சிருக்காரு அவரும் என்னமோ சொல்றாரு. ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிங்க, நேரம் இல்ல, ரொம்ப சுருக்கமா. மக்களை வந்து அவர் வாய்க்கு வந்தது சொல்லுவாரு, வேணாம் அப்படி வேணாம், பர்சனல் வேணாம். மக்களை வந்து எப்பவுமே வந்து ஃபூல் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாரும் இல்ல, ஆப்ரஹாம் லிங்கன் யாரோ சொன்ன மாதிரி, you cannot fool all the people all the time அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே வந்து நரேட்டிவ் செட்டிங்லயே வந்து ஒரு படம் காட்டிட்டே இருக்க முடியாது. சோ உண்மை வந்து ஒரு நாளைக்கு வெளியே வந்தே தீரும். அன்னைக்கு அதுக்குள்ள வந்து மக்களோட நிலைமை மிக பரிதாபத்துக்கு உள்ளாயிரும். அதனால சோ இது வந்து இந்த கள நிலவரத்துல வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து வரணும், மக்கள் வந்து கேள்வி கேட்கணும். இந்த இஷ்யூஸ் ஒரு குப்பை எடுத்துட்டு போறதுக்கு வழி இல்ல. வீட்டுல ஒரு மின்சார கட்டணம் ஜாஸ்தி, விலைவாசி ஜாஸ்தி, பசங்க எஜுகேஷன் லோன் இது பண்றேன்னு தள்ளுபடி பண்றேன்னு சொன்னா அது பண்ணல.
எவ்வளவு பர்டன், அப்புறம் எவ்வளவு டாஸ்மாக் ஓபன் பண்ணிருக்காங்க, 500 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிட்டு 1000 பார் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ எந்த விதத்துல இவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்கன்னு எனக்கு கண்டிப்பா இதே கேள்வி இது வந்து பெண்கள் இதே மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுக கூட்டணி என்ன பண்ண போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.